உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். காவல்துறை சொன்னதில்ல, ஒரு 50 மீட்டர் தள்ளி நிறுத்துங்க, அங்கிருந்தே பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பஸ்ஸை நவுத்திட்டு வந்து நடுவில் நிறுத்தி மக்களை ரெண்டு பக்கமும் தள்ளி அதன் மூலமா ஸ்டாம்பீடு ஏற்பட்டது அப்படின்னம்னா இங்க சதி யார்கிட்ட இருக்குது? மக்களை விடுங்க, இதெல்லாம் சிபிஐ விசாரிக்கிற சிபிஐக்கு இதெல்லாம் தெரியாதா? இவங்க எல்லா பேப்பரும் அப்ப வந்திருக்கிற மெட்டீரியல் எல்லாம் பார்த்துட்டு தானே விசாரிப்பாங்க. இந்த அடிப்படை புத்தி கூட இல்லாத இந்த தாவேகானுடைய நிர்வாகிகள் போட்டு பேசுறாங்க. நாங்கள் சந்தேகிக்கிறோம். வணக்கம் தொடர்களே. ரோஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கரூரில் நடந்த விஜயனுடைய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் அது தொடர்பாக விசாரித்து வருகின்ற சிபிஐயிடம் தாவேகா கட்சியைச் சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர்களான சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுன், புஷி ஆனந்த் ஆகியோர் நேற்று முன்தினமும் 2 நாட்களாக 15 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் அந்த விசாரணையின் போது சொன்ன முக்கியமான ஒரு விடயம் இன்றைக்கு பத்திரிகைகளில் வந்திருக்கிறது. அது என்னவென்றால், விஜயனுடைய அந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட அந்த நெரிசல் சம்பவம் ஒரு சதி என்று தாங்கள் சந்தேகிப்பதாக அவர்கள் மத்திய புலனாய்வு கழகத்தில் சிபிஐயிடம் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று அவங்க 2 நாளுடைய என்கொயரி முடிச்சிட்ட உடனே வெளியில் வந்த சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்கள் பேசியிருக்கிறார். அப்பொழுது அவர் சொன்னதா தி ஹிந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கு பாருங்க. மிஸ்டர் நிர்மல்குமார், who was among those who appeared for the inquiry for the second consecutive day on Tuesday, said they had some doubts over the stampede. அங்கு ஏற்பட்ட நெரிசல் தொடர்பாக அவர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் சிபிஐயினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். எனவே அங்கே நடந்த அந்த நிகழ்ச்சி, அதில் எடுக்கப்பட்ட படங்கள், அது வீடியோ, எல்லா விதமான ஆதாரங்களையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அங்கே நடந்தது, அதாவது நிகழ்வு தொடர்பான எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறவர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இது சதிதானா, யார் அதை சதி பண்ணதா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னோம்னா, அந்த சதியில் ஈடுபட்டவர்களுடைய பெயர்களை நாங்கள் பொதுவில் வெளியிட முடியாது. மிஸ்டர் நிர்மல்குமார் said the conspirators could not be named in the public as the investigation was on. விசாரணை நடந்து கொண்டிருப்பதனால் அதனை வெளியில் சொல்ல முடியாது, பொதுவில் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் அது மக்களுக்கு தெரியும். ஏன் இந்த நெரிசல் ஏற்பட்டது அப்படின்றதும் மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு ஏன் நெரிசல் ஏற்பட்டதுன்னா நம்ம தப்பிச்சிருக்கலாமே. ஸோ இதான் அவர் சொன்னதனுடைய முக்கிய ஆக விஜயனுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுது அப்படின்னம்னா, சதி அப்படின்ற ஒன்றத்தை உருவாக்கி அதன் தலைமையில் தலையில் தூக்கி இதை போட்டுற பார்க்குறாங்க. இந்த 41 பேர் சத்தது காரணம் சதி. எங்கேருந்து சதி நடந்துச்சு? இப்போ சிபிஐ விசாரிக்க இல்லையா? சிபிஐ இவங்களை 2 நாளாக ஏன் விசாரிக்குது அப்படின்னம்னா, சதி இல்லை. நீங்கள் ஏன் அவ்வளோ லேட்டாக கரூருக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு நீங்கள் திட்டமிட்டீங்க நாமக்கல்ல? எத்தனை மணிக்கு நாமக்கலுக்கு போனீங்க? அங்கே 8:45 சொல்லிவிட்டு அங்கே ஒரு 2:45 பேசுகிறார் இல்லையா விஜய், 6 மணி நேரம் கழிச்சு. அதே மாதிரி இங்கேயும் 6 மணி நேரம் கழிச்சு வந்துருக்காரு. இங்கே 12 மணின்னு சொன்னாங்க, 7 மணிக்கு வந்துருக்காரு. 7 மணி நேரம் தாமதமாக வந்துருக்காரு. எப்படி அவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சு? கூட்டத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்களா? என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடு, இது வசதியெல்லாம் மக்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க? சாப்பாடு, குடிநீர் தொடர்பாக என்ன செஞ்சு கொடுத்தீங்க? எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாநில நிர்வாகிகள், இவங்க தான் ஒரே ஆளை இவர் தான் காரணம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்தவங்களாச்சே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சதியாக இருக்கலாமோ என்று சந்தேகிக்கிறோம். இப்படி நாம் இதை பேசியிருக்க போகிறதில்ல, ஏன்னா சிபிஐ விசாரணை நடத்துது, நம்ம ஏன் வெளில பேசணும் அப்படின்றது. ஆனால் இவங்க பத்திரிகையில் அதை சொல்கிறாங்கன்னு வரும்போது, அப்போ மக்கள் மனதில் இதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது என்ன? இவர்கள் சதி என்று சொல்லவில்லை, சதியாக இருக்கலாம் என்று நம்புகிறார், சந்தேகம் உள்ளதாக கூறியிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய குண்டத்துக்கு போகிறாங்க பாருங்கள். இவங்க புத்திசாலித்தனம் நினைக்கிறாங்க சிபிஐ கிட்ட போயிட்டு இதை சொல்கிறது. யார் பண்ணாங்க அப்படின்னோம்னா சொல்லணும்ல, அவங்க எப்படி பண்ணாங்க?
யார் பண்ணாங்க, நீ ஆளை காட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றது வரணும் இல்லையா? அவங்கள லேட்டாக வர சொன்னாங்க. காவல்துறை சொல்லுது இல்லை, ஒரு 50 மீட்டர் தள்ளி நிறுத்துங்க, அங்கேருந்தே பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பஸ்ஸை நவுத்தின்னு வந்துட்டு நடுவில் நிறுத்தி மக்களை 2 பக்கமும் தள்ளி அதன் மூலமாக ஸ்டாம்பீடு ஏற்பட்டது அப்படின்னோம்னா இங்கே சதி யார்கிட்ட இருக்குது? மக்களை விடுங்க, இதெல்லாம் சிபிஐ விசாரிக்கிற சிபிஐக்கு இதெல்லாம் தெரியாதா? இவங்க எல்லா பேப்பரும் அப்போ வந்திருக்கிற மெட்டீரியல் எல்லாம் பார்த்துட்டு தானே விசாரிப்பாங்க. இந்த அடிப்படை புத்தி கூட இல்லாத அந்த தாவேகானுடைய நிர்வாகிகள் போட்டு பேசுகிறாங்க, நாங்கள் சந்தேகிக்கிறோம். அதாவது இன்ச்சு பை இன்ச்சு தான் வர முடிஞ்சுதா? நம்ம பார்த்தோம் விஜயனுடைய வண்டி எப்படி இன்ச்சு பை இன்ச்சு தான் நவுரிச்சா, இல்லை ஏதாவது கூட்டம் இருந்துச்சா அப்படின்ட்டு. 2 பக்கத்துலேயும் பைக்கில் வர்றாங்க, அவங்களையும் இடிச்சு திரட்டி இவங்க பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்ச்சு பை இன்ச்சுலாம் ஒன்றும் நவரல, ரோடு இன்னும் காலியாக தான் இருக்குது. ரோட் ஷோ ஒன்றும் நடக்கலை, யாரும் மக்கள் ஒன்றும் கூடி இல்லை. எங்கே குறிப்பாக நாமக்கல் எடுத்துட்டு இங்கே வர்றதுக்கு, கரூர் வர்றதுக்கு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2 மணி நேரம் நிறுத்தப்படுது, எங்கே என்னெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் கரெக்ட் 7:22 போல் வராரு, 37 வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் 25 நிமிஷம் இருக்கார் அந்த இடத்துல. அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருது. ஆக எல்லாம் வந்துட்டு அந்த ஒவ்வொரு நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட இருக்குது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னோம்னா, அப்படியே பாதுகாப்பில்லை, சதி, கல்லெடுத்து இதெல்லாம் ஆரம்பத்திலே காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இவங்க போலீஸில் போய் சொல்லவே இல்லை. கோர்ட்டில் இவங்க போய்ட்டு பேசுனாங்கல்ல, அப்போது சதின்னோ இதுக்கு காரணம் இவர் தானோ எதுவுமே இவங்க சொல்லலை. அவ்வளவுதான். எந்த கேள்விக்குமே இவங்ககிட்ட பதில் இல்லை. ஏன்னா இவங்க செஞ்சது அனைத்தும் அக்கிரமம். 8:45 நேரம் கொடுத்துட்டு இங்கேருந்தே 8:45 தான் விஜய் புறப்படுறாரு. ஸோ இவங்களுடைய முயற்சி என்னென்னா சதின்னு சொல்லிட்டு விஜயை காப்பாற்ற பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கடைசியாக வந்துட்டு எங்கே நிற்கிது அப்படின்னா விஜய்கிட்ட தான் வந்து நிற்கிது. அவ்வளோ சீக்கிரம் வந்தவர் ஏன் 8:45 வந்துட்டு ஃப்ளைட்டை பிடிக்கணும்? அதுவும் சார்ட்டர்டு ஃப்ளைட்டு. ஒரு நினச்ச நேரத்தில் அதை எடுக்க போகிறாங்க. 6 மணிக்கு புறப்பட்டுருக்கலாமே, 7 மணிக்கு புறப்பட்டிருந்தா கூட 8:15 போயிருக்கலாமே, 8:15 போயிட்டு அங்கே 9 மணிக்கு போய் சேர்ந்துருக்கலாமே நாமக்கல்லுக்கு. ஆக என்ன அப்படின்னோம்னா வசமாக மாட்டிக்கிட்டவங்க இப்போ வந்துட்டு சதின்னு சொல்லிட்டு உள்ளேயும் உள்ளே சொன்னதாக சொல்கிறாங்க. அங்கே போய்ட்டு அங்கே என்ன சொன்னாங்கன்றது அவங்க வெளில சொன்னதானே, அவங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணும்போது தானே தெரியும். ஆனால் வெளியில் வந்துட்டு எப்படி தெரிவிச்சிருப்பாங்க பாருங்கள். அந்த பத்திரிகைகளும் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஆக இவங்க ஷூட்டிங் எடுத்தது, அங்கே லைட்டு ஏன் போட்டது, 12 மணிக்கே அங்கே வரதா இருந்தவங்க 3 to 10 எப்போ வேணாலும் வரலான்னு சொன்னவங்க, அங்கே 2:45 பேசுறது இங்கே வந்துட்டு 4 மணிக்குள்ளே வந்திருக்கலாமே, அதுக்கே அவ்வளோ லைட்டு, எதுக்கு அவ்வளோ கேமரா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சிபிஐ ஆராய்ந்திருக்கும். எனவே சிபிஐனுடைய விசாரணையின் மூலம் அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகையில் எல்லா விவரமும் வரும். அதனால் எவ்வளோ காலம் தான் அந்த தாமதக்காரங்களை ஏமாத்துறாங்கன்னு பார்ப்போம். நம்மளுடைய இது என்னென்னா, நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறோம், விஜயை இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை உட்படுத்தாமல் இந்த விசாரணை முடிந்தால் இந்த விசாரணை ஒரு தரப்பாக நடத்தப்படுகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு சிபிஐ ஆளாகும். எனவே விஜய் அழைக்கிறாங்க இல்லையான்றதை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.